தமிழகத்துல டிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்தை கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்னெழுந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி போன்று பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கென்றே இயங்கக்கூடிய தேர்வாணையத்தை தான் கலைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வந்திருக்கு. என்ன காரணம், என்ன பின்னணி, வாங்க விரிவா பேசலாம். Our sponsors National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். சமீபத்துல தமிழகத்துல அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள்ல உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்காக ஒரு தேர்வை டிஆர்பி நடத்தியிருந்தது. அந்த தேர்வுல ஒரே கொஸ்டினுக்கு, அதுவும் 300 வார்த்தைகள்ல விடை எழுதக்கூடிய அந்த கேள்விக்கு 50 மதிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையை டிஆர்பி தன் கைவசம் வச்சிருக்கு. அந்த மெத்தட்ல பலருக்கு, அதாவது அந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதின பலர் அதனுடைய முதல் தாள்ல 150 மார்க்குக்கு 100க்கு மேல மதிப்பெண் வாங்கினவங்க கூட இந்த விரிவாக விடைகளி அப்படிங்கிற அந்த பகுதியில இடம்பெற்ற அந்த விடைத்தாள்ல வெறும் ஒற்றை இலக்கங்கள்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. முதல் தாள்ல 100க்கு கீழே மார்க் வாங்கினவங்க எல்லாமே இந்த விரிவாக விடையளி பகுதியில 49 மார்க் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. இதுதான் ஒரு சர்ச்சையை எழுப்பியிருந்தது. இந்த பின்னணியிலிருந்து தான் இந்த தேர்வையே மீண்டும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுப்பெற்றிருக்கு. ஒரு சாரார் 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு எக்ஸாமை நடத்தி இருக்கிறாங்க. நாங்களும் 16 வருஷம் இந்த தேர்வுக்காக காத்திருந்து நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு இந்த தேர்வை நாங்க எழுதி இருக்கிறோம். இந்த தேர்வையும் நீங்க ரத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய எதிர்காலம் போயிடும். அதனால தேர்வெல்லாம் ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிரிவினர் வாதங்களை வைக்கிறாங்க. அப்ப இந்த பின்னணியில தான் டிஆர்பி நடத்தின தேர்வை ரத்து பண்ணாம இதுல இருக்கக்கூடிய அந்த முறைகேடு அல்லது சிக்கல்களை மற்றும் களைவது குறித்து பரிசீலிப்பதா அப்படிங்கிற விவகாரத்துக்கு மத்தியில தான் இந்த டிஆர்பியே தேவையில்லாத ஆணிதான், அதை தூக்கி போட்டலாங்கிற ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொன்னாலே அதிலிருந்து சர்ச்சையை பிரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறது தான் அதனுடைய கடந்த கால வரலாறா இருக்கு. கடந்த 2017 பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான தேர்வை இதே டிஆர்பி நடந்துச்சு. அந்த தேர்வு முடிவுகளை இணையதளத்துல அப்லோட் பண்றதுல ஒரு மாபெரும் மோசடி நடந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதுக்கு விசாரணை வச்சாங்க, கேஸ் போட்டாங்க. அந்த பின்னணியில பார்த்தா ஏறத்தாழ 156 பேர் புரோக்கர்கள் உள்ளிட்டு இதுல தொடர்புடையவங்களா இருந்தாங்கிறத கண்டறிஞ்சு அவங்க மேல எல்லாமே கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச ரிசல்ட் வெளியிட்டதுலதான் பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இந்த தேர்வை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு தேதி அறிவிக்கிறதுலயே ஒரு சர்ச்சை வந்துச்சு. இப்ப கடைசியா நடந்த தேர்வு 16/10/2025 நோட்டிபிகேஷன் வெளியாகி 27/12/2025 எக்ஸாம் நடந்துச்சு. ஆனா இதுக்கு முதல் நோட்டிபிகேஷன் எப்ப வந்துச்சு தெரியுங்களா? 14/3/2024 வந்துருச்சு. முதல் முறை கொடுத்த அந்த அறிவிப்பை ரத்து பண்ணிவிட்டு தான் ரெண்டாவதாக கொடுத்த அறிவிப்புக்கு நடந்த அந்த தேர்வுல தான் இப்ப சர்ச்சைன்னு நடுத்தருவுல நிக்குது. சரி, தேதி அறிவிக்கிறதுல பிரச்சனை, முடிவு அறிவிக்கிறதுல பிரச்சனை, தேர்வுத்தாள மதிப்பிடுறதுல பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அதோட நிக்கல. 27/12/2025 தேர்வு நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த தேர்வு நடந்த முறையிலேயே சர்ச்சைகள் எழுந்தது. அதாவது சில தேர்வு மையங்கள்ல அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக சில தேர்வர்களுக்கு சில தேர்வு மையங்கள்ல நேரம் ஒதுக்கப்பட்டதாக ஒரு சர்ச்சை வந்தது. அது மட்டுமா, இந்த தேர்வு முடிவுங்கிறது 2 ஸ்பெல்லா வெளியானது. இப்ப ஜூன் 25 வெளியான இந்த தேர்வு முடிவுல தான் இப்ப இவ்வளவு கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறோம். இதற்கு முன்னர் இதே ஆண்டுல பிப்ரவரியினுடைய தொடக்கத்துல ஒரு 5 பாடப்பிரிவுகளுக்கான தேர்வு முடிவு வெளியாகி ஒரு 5 உதவி பேராசிரியர்களுக்கான பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டு அவங்க வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இதுல என்ன சிக்கல்னா, அந்த 5 பேர்ல 2 பேருடைய அனுபவ சான்றிதழ்ல அதற்காக கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள்ல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது கிமு கிபி அப்படின்னு பிரிக்கிற மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முன்னாடி 11 மதிப்பென பெற்றிருந்த ஒருத்தர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்பு அது 13ஆக மாறுது. இன்னொருத்தவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முன்பு 0 இருந்தது, சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு ஹையஸ்ட் மார்க் 15ஆக மாறுது. அப்ப இது ஒரு பெருத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப இந்த பின்னணியில இருந்துதான் ஒரு கோரிக்கையை என்ன வைக்கிறாங்கன்னா, வெறுமனே நாங்க எழுதின ரிட்டன் டெஸ்டுக்கான மதிப்பெண்களை மட்டும் நீ வெளியிடாத,
முதல் தாள்ல எவ்வளவு வாங்கணும், 2வது தாள்ல எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிற அந்த விவரங்களோட சேர்த்து பணி அனுபவத்துக்காக நாங்க சமர்ப்பித்த சான்றுகளின் அடிப்படையில நீங்க மதிப்பிட்டு அதுக்கு என்ன மார்க்க போடுறீங்களோ அந்த மார்க்கையும் இப்பவே சேர்த்து போட்டுருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. ஏன்னா திரும்பவும் இதுல நீங்க கை வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிடக்கூடாது, இன்னொரு முறை இது போன்ற சர்ச்சை தொடர அனுமதிக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து இந்த அனுபவ சான்றுக்காக வழங்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணையும் சேர்த்துதான் தேர்வு முடிவை வெளியிடணும். அதன் பிறகுதான் நீங்க சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வுக்கு அவர்கள் அழைக்கப்படணுங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாத வகையில தொட்ட 90க்கெல்லாம் சர்ச்சையாகிட்டு வரக்கூடிய இந்த டிஆர்பி மேல முற்றிலும் நம்பிக்கை இழந்து போயிட்டோம். அதனால இந்த முறைகேடுகள் தொடர்பா சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தாண்டி இந்த டிஆர்பியே தேவையில்லை, கலைச்சிருங்க அப்படிங்கிற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி எழலாம், இது போல சர்ச்சை இல்லாத இடம் எந்த இடம்? இது போல சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி தானே நம்ம யோசிக்கணும். அதுக்காக மொத்தமா வாரியத்தை கலைச்சிடணும் அப்படிங்கிற கோரிக்கையோ அல்லது இவ்வளவு மெனக்கெட்டு இத்தனை வருஷம் நடத்தி பேப்பரெல்லாம் வேல்யூவேஷன் பண்ணி அதை முடிவுகள் அறிவிச்ச பிறகு தேர்வையே முழுசா நீங்க திரும்ப நடத்தணும், இந்த புரோட்டா சூரி கோட்டை எல்லாத்தையும் திரும்ப நான் முதல்ல இருந்து தொடங்குறேன்னு சொல்ற மாதிரி இது என்ன விளையாட்டு காரியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இது வாஸ்தவமானது. இந்த இடத்துல டிஆர்பியினுடைய ஹிஸ்டரியே சர்ச்சைக்குரியதா இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரகம். இதற்கு அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிற விதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. இந்த விவகாரங்கள் வெளியானதை தொடர்ந்து இந்த அரசு கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்தை சேர்ந்த முன்னணி சங்க நிர்வாகிகள் போய் நேரா இந்த டிஆர்பியினுடைய தலைவர் திருமதி ஜெயந்தியிடம் முறையிடுறாங்க. என்னமா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, இப்படி சர்ச்சை சொல்றாங்க, மார்க்கெல்லாம் இப்படி கண்ணா பின்னான்னு போட்டிருக்கிறதா சொல்றாங்க, என்னதான் நடக்குது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதற்கு அவங்க என்ன பதிலளிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க பிரச்சனைன்னு சொன்ன பேப்பரை மதிப்பெண்கள்ல வித்தியாசம் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு 3 முறை அந்த பேப்பரை திருத்துறது அப்படிங்கிறது ஒரு நடைமுறை இருக்கு. அப்படி அந்த பேப்பரை நாங்க திருத்தினதிலேயே ஒரு பேராசிரியர் வழங்கின மதிப்பெண்ணுக்கும் இன்னொரு பேராசிரியர் வழங்கின மதிப்பெண்ணுக்கும் 5க்கு மேல அந்த வித்தியாசங்கிறது இருக்கு. திரும்ப 3வதாக இன்னொரு பேராசிரியர்கிட்ட அதே பேப்பரை கொடுக்கும் பொழுது அவர் ஒரு மதிப்பெண்ணை போட்டிருக்கிறாரு. இதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? இந்த பேப்பரை திருத்தின பேராசிரியர்கள்ட்ட தான் பிரச்சனை. முதல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் திருத்தினாங்க, அதுக்கு அடுத்தது தமிழகத்தினுடைய அரசு கலைக்கல்லூரிகளை சேர்ந்த பேராசிரியர்கள் பேப்பரை திருத்தினாங்க, என் மேலாம் எந்த தப்பும் கிடையாது, திருத்தின ப்ரொஃபசர்ஸை போய் நீங்க கேளுங்கன்னு பால தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. அப்ப நடந்த இந்த தவறுக்கு அல்லது தவறே நடக்கல அப்படின்னு அவங்களுடைய வாதமாக இருந்தாலும் இப்படி ஒரு சந்தேகம் எழுந்த நிலையில அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆசிரியர் வாரியத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்கு, வாங்க உங்களுடைய அந்த விடைத்தாள உங்களுக்கு நகல் எடுத்து கொடுக்குறோம், மறுமதிப்பீட்டுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம், உங்களுடைய சந்தேகத்தை நாங்க பொது வெளியில நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்புக்கோ அந்த இடத்துக்கோ வராம என்கிட்ட பிரச்சனை இல்லை, பேப்பர் திருத்தினவன்ட்ட தான் பிரச்சனைன்னு தள்ளி விடுறதுங்கிற இந்த அணுகுமுறையை கொண்ட இந்த வாரியத்திடம் இந்த நிர்வாகத்திடம் எப்படி மாணவர்கள் அவர்களுக்கான அந்த நீதியை பெறுவது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதையெல்லாம் விட ரொம்ப இதுல கொஞ்சம் சீரியஸான ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுற விவகாரம் என்னன்னா, பொதுவா இது போன்ற டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி அல்லது 12th பொது தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான அந்த வினாத்தாள் தயாரிக்கக்கூடிய அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தான் இந்த பணியில இடம்பெற்றிருந்தேன் அப்படிங்கிற அந்த விவரத்தை அவங்க வெளியிட மாட்டாங்க. அது ஒரு மரபாகவே பராமரிக்கப்பட்டு வருது. கல்லூரி நிர்வாகத்துக்கு கூட இந்த காரணத்துக்காகத்தான் நான் போறேன், இந்த வேலையை நான் செய்ய போறேங்கிற மாதிரியான அந்த அறிவிப்பை அவங்க வெளியிடக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு தகவல் வெளியில வந்தது அப்படின்னு சொன்னா அவரை பயன்படுத்தி நீங்க என்ன கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவதற்கோ அல்லது வேறு வகைகளில் அந்த முறைகேட்டில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இருந்துதான் அது ஒரு தார்மீக பொறுப்பேற்று அந்த ஒரு மரபை அந்த ரகசிய காப்பு அப்படிங்கிற அந்த மரபை பின்பற்றி வந்திருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி கடாசி தூர போட்டுட்டு அந்த மரபும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லி டிஆர்பியினுடைய இந்த தேர்வு முடிவுகளை தொடர்ந்து இது தொடர்பான பணிகள் இருக்கு. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல இருந்து அனுபவம் வாய்ந்த அந்தந்த துறை சார்ந்த 30 பேராசிரியர்களுடைய பட்டியலை வெளியிட்டு இவங்களை எல்லாத்தையும் நீங்க டிஆர்பிக்கு ஆன் டியூட்டியில நீங்க அனுப்பிச்சு வைங்க, 35 நாள் குறைஞ்சபட்சம் அவங்க டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க கல்லூரி கல்வி இயக்குனர் IAS சுந்தரவள்ளி அவங்க. அப்ப இப்படி ஒரு அறிவிப்பு வெளியானோடனே இல்ல அது நாங்க வெளியிட்ட பட்டியல் கிடையாது, அது போலியானது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்துதான் எப்பா
இந்த டிஆர்பி அப்படிங்கிற இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற ஒண்ணே வேண்டாம். இல்ல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போல ஒரு பாதுகாப்பான அல்லது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு வழிமுறைகள் கொண்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை தலைமையாக கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. நிறைவாக ஒரு செய்தி, முந்தைய வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்ல பலரும் நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு நாங்க தேர்வு எழுதியிருக்கிறோம், நீங்க பாட்டுல பொசுக்குன்னு தேர்வை ரத்து பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த தேர்வு முடிவை ரத்து செய்துவிட்டு ஆட்டத்தை கழிச்சுட்டு புதுசா எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் அல்ல. இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் அஞ்சுகிறார்கள், அவங்க உணர்றாங்க. அப்ப அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது டிஆர்பியினுடைய கடமை. அதுல ஒருவேளை தவறு நிகழ்ந்திருந்தால் அந்த தவறை உரிய சட்ட வழிமுறைகளின்படி திருத்தம் செய்ய வேண்டியதும் அவர்களுக்கு உரிய நியாயத்தை வழங்க வேண்டியதும் நீதியை வழங்க வேண்டியதும் டிஆர்பியினுடைய கடமை அப்படிங்கிற வகையில தான் அதற்கு தகுந்த உகந்த ஒரு பொருத்தமான ஏற்பாட்டை அவங்க செய்யணுங்கிறது தான் பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்களுடைய குரலாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே அழுத்தமா பதிவு செய்யறோம். தொடர்ந்து இதனுடைய அடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.